ஜெய் சாய்ராம், ஜெய் சாய்ராம், ஜெய் சாய்ராம். உலகெங்கிலும் இருக்கிற என்னுடைய சாய் சொந்தங்களுக்கு இவ்விதமான கூட்டு பிரார்த்தனைகளை வெற்றிகரமாக நிகழ்த்துவதற்கு என்னை பெற்ற பெற்றோர்களுடைய வாழ்த்துக்களாலும் நான் வணங்குகின்ற எல்லா தெய்வங்களுடைய பிரதிநிதியாக இருக்கிற நம்முடைய சாயிநாதருடைய பேரருளினாலும் உங்களுடைய பேராதரவினாலும் இத்தகைய பிரார்த்தனைகளை வெற்றிகரமாக நிகழ்த்துவதற்கு முயற்சி செய்து கொண்டிருக்கிறோம். இந்த முயற்சியின் பலனாக அநேக சாய் சொந்தங்கள் பயனடைந்து வருகிறார்கள். நாளை ஒரு நல்ல நாள் அப்படின்னு சொல்லிட்டு யாருக்கு ஒருவர் விரும்புகிறவர்கள், அதாவது காதல்களுக்கு நாளைக்கு ஒரு நல்ல நாள் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நினைக்கிறாங்க. காதல் தேவையா? கண்டிப்பாக தேவை. காதல் தேவைதான். அப்போ தான் ஜாதி மதம் இல்லாத ஒரு சமுதாயம் உருவாகும். கண்டிப்பாக ஒரு கலப்பீனமான ஒரு சமுதாயம் உருவாகும். என்னுடைய மகன் கூட யாரையாவது விரும்பினா தகுதியான நேரத்தில் தகுதியான ஆளை விரும்பினா கண்டிப்பாக நானும் ஒத்துப்பேன், எல்லாரும் ஒத்துப்பாங்க. இத்தனை நாள், இவ்வளோ நாள் நம்ம வளர்த்து ஆளாக்கி இவ்வளோ விஷயம்லாம் பண்ணியிருக்கோம், படிக்க வச்சுருக்கிறோம், இவ்வளோ செலவு பண்ணியிருக்கோம், இவ்வளோ பாதுகாப்பு கொடுத்துருக்குறோம். இந்த அளவிற்கு நாம் அவங்கள வளர்த்து இருக்கிறோம். இவ்வளோலாம் செய்த பெற்றோர்களுக்கு திருமணத்தை செய்து வைக்கிறதுக்கு தெரியாதா, அல்லது முடியாதா, அல்லது கடமை இல்லையா, அல்லது அதுக்குள்ள அவசரமா? இந்த கேள்விக்கெல்லாம் பிள்ளைகள் பதில் சொல்லணும். பெற்று வளர்த்து ஆளாக்கிய அந்த பிள்ளைக்கு திருமணம் செய்து வைக்க வேண்டும் என்கின்ற எண்ணம் கண்டிப்பாக அந்த பெற்றோர்களுக்கு இருக்குமா இருக்காதா? கண்டிப்பாக இருக்கும். இதை பார்க்குறவங்க எல்லா வயதிலையும் பார்க்குறாங்க. ஒரு பிள்ளையும் பார்க்கும். அதாவது ஒரு கல்லூரிக்கு போகக்கூடிய பிள்ளைகள், படித்து ஒருவருக்கு ஒருவர் விரும்புகிற பிள்ளைகள் அநேகம் பேர்கள் எனக்கு பிரார்த்தனை செய்கிறார்கள். பொதுவாகவே அதை நான் ஊக்குவிப்பது இல்லை. இருந்தாலும் கூட நியாயமான ஒரு முக்கியமான ஒரு நல்ல ஒரு விரும்புதல், தகுதியான நபரை தகுதியான நேரத்திலே விரும்புவது என்பது ஆகாது என்று யாரும் சொல்ல மாட்டார்கள். பெற்ற தாய் தந்தைகளை சொல்ல மாட்டார்கள். தகுதியான ஒரு பிள்ளையாக இருந்தால் அந்த பெண்ணுக்கு மணமுடித்து வைப்பார்கள், அந்த பெண்ணை மணமுடித்து வைப்பார்கள். அது யாரும் வேண்டாம் என்று சொல்லவே மாட்டார்கள். ஆனாலும் கூட நாம் என்ன செய்யணும் பிள்ளைங்கள்ட்ட? இப்போ பாருங்கள், அநேக பிள்ளைங்க, பெரும்பாலும் ஐடியில் வேலை செய்கிற பிள்ளைங்க என்கிட்ட பிரார்த்தனைக்கு வருதுங்க. என்னென்னா மேக்சிமம் இருக்க பிள்ளைங்க ஏமாந்து போகிறாங்க. அப்படி தான் இருக்கிறாங்க. பெண்களாகட்டும் ஆண்களாகட்டும், இதில் ரெண்டு தரப்புமே நம்ம குற்றம் சொல்ல முடியாது. அதாவது விரும்புகிற வரைக்கும் ஆளை பார்க்குறாங்க, முகத்தை பார்க்குறாங்க, உடம்பு பார்க்குறாங்க, அவங்க பேசுகிற நுனிநாக்கு ஆங்கிலத்தை பார்க்குறாங்க, ரொம்ப ஹைஃபையாக இருக்கிறாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க. நம்ம தகுதியெல்லாம் ஒரு மாதிரி இருக்கும் போல் தெரியுது. நமக்கு தகுதியான ஒரு பையன் கிடச்சிட்டான், ஒரு பெண்ணு கிடச்சிட்டா, நமக்கு அடிச்சது லக்கு, நம்ம வாழ்க்கையினுமே வசந்தம் தான் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனால் என்ன நடக்குதுன்னா, அவங்களுடைய தோற்றம், அவங்களுடைய இதெல்லாம் பொலிவு இதெல்லாம் வச்சு பார்த்தோம்னா அது அந்த அளவுக்கு இவங்க கற்பனைக்கு உதவுற மாதிரி இருக்கிறதில்ல. அப்படியே மாறி போகுது, அப்படியே உல்ட்டாவாக இருக்குது. அதை தான் இந்த பிள்ளைங்களுக்கு நான் சொல்கிறேன். ஆரம்பத்தில் இப்படி இருந்துட்டு அவங்கள பார்த்து அவங்கள பிரம்மாண்டமாக நினச்சி ரொம்ப அவங்களோட நல்லபடியாக இன்ட்ராக்ட் பண்ணி பழகி பாசத்தை கொடுத்து, பண்பை கொடுத்து, நேரத்தை கொடுத்து, எல்லாத்தையும் கொடுத்து கடைசியில் தன்னையே எழுந்துடுறாங்க. அதனால் பின்னாடி ரொம்ப வருத்தப்படுறாங்க. இப்படின்னு நிறைய நம்ம பிள்ளைங்க வர்றாங்க பிரார்த்தனைக்கு. சாயப்பா, இந்த மாதிரி நான் இப்படி இருந்துட்டேன், சாயப்பா எனக்கு இப்படி தெரியாமல் எனக்கு நடந்து போச்சு, எனக்கு என்ன பண்ணுறது தெரியல அப்படின்னு சொல்லிட்டு பிரார்த்தனை பண்ணிப்பாங்க. நம்ம ஒரு பெற்ற தகப்பனை போல் நம்ம பிள்ளையாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் நம்ம சொல்லி அனுப்புவோம். அம்மா இதெல்லாம் செய்யக்கூடாது, செஞ்சிருக்கக்கூடாது, இது வரைக்கும் செஞ்சிட்டிங்க, பரவாயில்ல, இப்படி செய்யுங்கன்னு சொல்லி நம்ம சொல்லி அனுப்புகிறோம். ஒரு பெண்ணை ஒரு தாயும் தகப்பனும் என்ன செய்கிறாங்கன்னா, இது தெரிஞ்சு போச்சு, விரும்புகிறாங்கன்ட்டு தெரிஞ்சு போச்சு. கிட்டத்தட்ட 1.5-2 வருஷமாக ஒரே அறையில் போட்டு ஜெயிலில் போட்ட மாதிரி அடைச்சி வச்சு சாப்பாடு மட்டும் உள்ளே தள்ளுறாங்க, பாத்ரூம் மட்டும் வெளியே கூட்டி போகிறாங்க, வெளியில் அனுப்புறதில்ல.
அந்த மாதிரி ஒரு பெண்ணை வந்து அடைச்சி வச்சுருக்காங்க. அதுவும் கொடுமை தான். ஆனால் பெற்றவங்களுக்கு வந்து சொல்லாமல் கொள்ளாமல் கடைசி நேரத்தில் எஸ்கேப் ஆகிறாங்க. அது எவ்வளோ பெரிய கொடுமை பாருங்கள். எனக்கு தெரிஞ்ச ஒரு ஃபேமிலி கிட்டத்தட்ட ஒரு 40-50 கோடி ரூபாய்க்கு சொத்து இருக்குது. ஒரே பொண்ணு, ஒரு பையன். கல்லூரியில் படிக்கிறான், சின்ன பையன். பொண்ணு வந்து படித்து முடிச்சுட்டா, வேலைக்கு வேலை தேடுற நேரம் சாதாரணமான ஒரு தொழிலாளி, ஒரு ஆட்டோ ஓட்டுற தொழிலாளின்னு வச்சிங்களேன். அந்த தொழிலாளியை கூட்டிகிட்டு போயிட்டா. அவங்க வந்து அவ்வளோ அழுகிறாங்க. எந்த விதத்துலையுமே அந்த பையன் அந்த பொண்ணுக்கு தகுதி இல்லை. அழகுலையோ அல்லது அந்தஸ்துலையோ அல்லது கல்வியிலையோ. அந்தஸ்தில்னா கூட பரவாயில்ல, அப்புறம் வரும் போகணும்னு வச்சிங்களேன். பட் வந்து கல்வியிலையும் குணத்துலேயும் வயசுலேயும் கூட அவங்களுக்கு தகுதி இல்லாமல் ஒரு தேர்ந்தெடுப்பு. அப்புறம் காணாமல் போயிட்டாங்க. அப்புறம் தேர்ந்தெடுப்பு வந்து நம்ம டிஜிபி ஏடிஜிபிட்டெல்லாம் சொல்லி என்னென்னமோ பண்ணி அதை வந்து அந்த பெண்ணை வந்து கூப்பிட்றதுக்கு இது பண்ணோம். அதுக்கப்புறம் என்னாச்சு, அதுக்குள்ளே எல்லாமே முடிஞ்சு போச்சு. எதெல்லாம் நடக்கக்கூடாதோ எல்லாமே நடந்து போச்சு. அதுக்கப்புறம் கூப்பிட்டு விசாரித்து பண்ணோம்னா அந்த பையனுக்கு வந்து சொந்த வீடே இல்லை. சொந்த வீடுலாம் இல்லை, பரவாயில்ல, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நல்ல ஒரு பழக்க வழக்கங்கள் இல்லை. அப்படியான இடத்துக்கு போய் அந்த பொண்ணு மாட்டிக்கிச்சு. அந்த குடும்பத்தில் இதை விட பெரிய கொடுமை ஏதாவது நடக்குமா? அந்த பெற்றோர்களுக்கு என்ன நடக்கும்னு பாருங்கள். எப்படி இருப்பாங்க அப்படின்றது பாருங்கள். இந்த மாதிரி நடக்கக்கூடாது. அநேக பிள்ளைகள் வந்து பணத்தை கொடுத்துட்றாங்க, பணத்தை நம்பி ஏமாந்துடுறாங்க. பையனாகட்டும் பொண்ணாகட்டும் ரொம்ப நல்லா இன்ட்ராக்ட் பண்ணுறாங்க. அப்புறம் வந்து ஒரு ஒரு வாரம் 10 நாள் பார்க்குறாங்க, கொஞ்ச நாள் சுற்றுறாங்க. சுற்றிட்டு அவங்க வந்து சில நேரத்தில் ஒன்றா இருந்துடுறாங்க. அந்த மாதிரி இருந்த பிறகு அவங்க என்ன செய்யறாங்க, நம்ம தான் வந்து கல்யாணம் பண்ணிக்க போகிறோமே, இவனை தான் கல்யாணம் பண்ணிக்க போகிறோம், இவ்வளோ தான் கல்யாணம் பண்ணிக்க போகிறோம் அப்படிங்கிற ஒரு முடிவு எடுத்த பிறகு ஒருத்தருக்கு ஒருத்தர் பணம் பரிமாற்றம் பண்ணிக்கிறாங்க. அவனுக்கோ அல்லது அவன் இவனுக்கோ 2 பேருமே வர்றாங்க, 2 பேருமே தப்பு செய்கிறாங்க. பண பரிமாற்றம். நான் சொல்கிறேன், சில நேரங்களில் அந்த பொண்ணு வந்து கேட்பா, இல்லை பையன் வந்து கேட்பான், இந்த பொண்ணு இப்படி கேட்குறா, அவனுக்கு கொடுக்கலாமான்னு சொல்லிட்டு. பணம் கொடுக்காத, மனசை கொடுத்துருக்கேன், அந்த மனசை அவளுக்கு இருக்குதான்னு பாரு, அதே மனசு இங்கே இருக்குதான்னு பாரு. இருந்துச்சுன்னாக்கா கண்டிப்பாக நீ வந்து தொடர்ச்சியாக அவளுக்கூட வந்து நீ வந்து பேசு. அதர்வைஸ் பேசாத. உங்கள் அப்பா அம்மா கிட்ட சொல்லு, அப்பாவுக்கு உன்னோட நல்ல அனுபவம் இருக்குது, நீ வந்து எங்கே போனாலும் எங்கே வந்தாலும் அங்கே அப்பாவோ அல்லது அம்மாவோ கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து நல்ல பையனாங்கிற தேர்ந்தெடுக்கக்கூடிய ஒரு அறிவு, ஒரு ஆற்றல் அவங்களுக்கு இருக்குது. கண்டிப்பாக அந்த உன்னுடைய ஆசையை வந்து அவங்க நிறைவேற்றுவாங்க. அவங்க அப்பா அம்மாவுக்கு சொல்லு, இல்லைனா அவங்க நம்பரை சொல்லு கூட, நான் பேசுகிறேன் உனக்காக, உனக்கு பயமாக இருந்தால் நான் பேசுகிறேன்னு சொல்லிட்டு நிறைய பிள்ளைகளுக்கு நம்ம வந்து கல்யாணம் பண்ணி, அதுக்காக நம்ம வந்து இதே வேலையாக இருக்கிறது இல்லை. இது மாதிரி நடந்துருக்குது. அதை தான் சொல்ல வரேன். ஏன்னா பெற்றோர்களுக்கு தெரியாமல் எதுவும் நடந்துச்சுனாக்கா பின்னாடி வந்து வருத்தப்படுவாங்க. அப்புறம் குழந்தை பிறந்த பிறகு ஒன்றா சேர்ந்துருவாங்க, பாசத்தில் சேர்ந்துருவாங்க, அன்பில் சேர்ந்துருவாங்க அப்படிலாம் நினைக்கிறது தப்பான விஷயம். சொத்துக்களுக்கு அப்புறமா விஷயம். சொத்து வருது போகுது, பணம் அந்தஸ்து இதெல்லாம் வருது போகிறதுலாம் அப்புறமா விஷயம். ஆனால் அந்த அன்பு, அப்பா வந்து எப்படி கஷ்டப்பட்டு வளர்த்தாரோ, அம்மா கஷ்டப்பட்டு வளர்த்தாங்களோ, என்ன பண்ணாங்களோ தெரியாது. ஆனால் அந்த மரியாதை அவங்களுக்குன்னு கொடுக்க வேண்டிய அந்த அந்தஸ்து, அந்த மரியாதை, அந்த பாசத்தை கண்டிப்பாக கொடுத்தே ஆகணும் பெரியவங்களுக்கு, பெற்றோர்களுக்கு. நான் வந்து பெற்றவன் என்கின்ற நிலையிலேருந்து பேசலை, பிள்ளைகள் நிலையிலேருந்தும் பேசுகிறேன். உங்களுக்கு ஒரு பாதுகாப்பு வேணும்னா கண்டிப்பாக ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருங்க. அப்பா அம்மா கூட நீங்கள் ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருங்க. நாளைய தினம் வந்து காதலர் தினம்னு சொல்கிறாங்க. காதலர் தினம்னா இன்றைக்கி மட்டும்தான் காதல் இருக்குது, இன்றைக்கி தான் அன்பு இருக்குது, மற்ற நாட்களில் அன்பு இருக்காது அப்படின்லாம் எண்ணம் இல்லை, அப்படிலாம் பொருள் இல்லை. மற்ற நாட்கள்லேயும் கண்டிப்பாக இந்த அன்பும் இந்த பாசமும் இந்த நேசமும் பற்றும் இருந்தே ஆகணும். அப்போ தான் அது உண்மையான காதல், இல்லைன்னா காதல் இல்லை. அதனால் நீங்கள் வந்து விரும்புங்க, ஒருத்தருக்கு ஒருத்தர் விரும்புங்க, அப்பா அம்மா கிட்ட சொல்லிட்டு விரும்புங்க. அப்போ வந்து அது உங்களுக்கு பாதுகாப்பாக இருக்கும். அப்போ வந்து அது உங்களுக்கு அந்த அந்த அதனுடைய போக்கினுக்கு எல்லாமே தெரியும். உங்களுக்கு அவங்க உதவி பண்ணுவாங்க, எல்லா வகையிலும் உதவி பண்ணுவாங்க. இப்போ நான் எப்படி சொல்கிறேன், எல்லாத்தையும் தெளிவாக சொல்கிறேன் இல்லையா, பயமே கிடையாது. அதே மாதிரி உங்களுக்கும் பயம் இருக்காது, அப்பா அம்மாவுக்கும் திடீர்னு ஒரு குண்டை தூக்கி போட்ட மாதிரி உங்களுக்கு பயம் இருக்காது. ஃப்ரெண்ட்ஷிப்பாக பேசலாம், ஒன்றும் தப்பு கிடையாது. விரும்புறியா விரும்பு, இல்லைனா இல்லை, அவன் நல்லா இல்லையா நல்லா இல்லை விட்டுரு, சரியில்லைனா விட்டுரு, சரி இருந்தானா நல்லா கூட்டிகிட்டு வா, வீட்டுக்கு வா, கூட்டிகிட்டு வா, பேசலாம், நானும் பேசுகிறேன், அவன் எப்படி பையன் தெரிஞ்சுக்கலாம், நம்ம எல்லோரும் போகலாம், ஒரு ஊருக்கு போகலாம், போயிட்டு வரலாம், அவன் எப்படி பழக்க வழக்கங்கள் என்னென்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லி பார்ப்பாங்க. அல்லது அவன் சில நேரத்தில் நடிப்பான், அவனும் அவ்வளோ நடிப்பாங்க, ரொம்ப வந்து
பொட்டி பாம்பு மாதிரி இருப்பாள் அந்த பொண்ணு. ஆனால் வெளியில் போனால் எல்லாத்தையும் செய்வாள், எல்லா தப்பும் செய்வாள். அந்த மாதிரிலாம் இருக்கிற பசங்களாம் இருக்கிறாங்க. ஏமாந்து விடக்கூடாது. அதனால் இதுக்காக சிஐடி வச்சு பார்க்க முடியாது, இதுக்காக டிடெக்டிவ் ஏஜென்சிலாம் வச்சு பார்த்துட்டு இருக்க முடியாது. ஆளை பார்த்தாலே தெரியும், முகத்தை பார்த்தாலே தெரியும், அவனுடைய பாடி லாங்குவேஜ் பார்த்தாலே தெரியும். அந்த மாதிரி தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறமா நம்ம முயற்சியில் ஈடுபடலாம். சரி, இந்த பையன் நமக்கு தகுதியான பையனா, இந்த பொண்ணு நமக்கு தகுதியான பொண்ணான்னு நம்ம பண்ணலாம். அதை விட்டுட்டு உடம்பை பார்த்து, இதை பார்த்து, கலரை பார்த்து, பணத்தை பார்த்து, அவனுக்கு இருக்கிற தைரியத்தை பார்த்து, இதெல்லாம் பார்த்து கொஞ்சம் ஆசையமாக பேசுவான், ரொம்ப காமெடியாக பேசுவான். இதை வச்செல்லாம் விரும்புகிறது, நம்ம மனசை கொடுத்துறது அப்படிங்கிறது சரியில்லாத ஒரு செயல். ஆகவே பிள்ளைகளுக்கு சொல்லிக்கொள்வது என்னவென்று சொன்னால், பார்த்து பழகுங்கள், பெற்றோர்களிடத்தில் சொல்லி பழகுங்கள். பெற்றோர்களுக்கு சொல்லிக்கொள்வது என்னவென்று சொன்னால், கண்டிப்பாக உங்கள் பிள்ளைகளை ரொம்ப சந்தேகப்படாதீங்க. ரொம்ப சந்தேகப்பட்டாங்க, எப்போ சந்தேகப்பட்டால் கண்டிப்பாக அவங்க மாறிடுவாங்க. உங்கள் மேலே இருக்கிற அன்பை அவங்க வெறுப்பாங்க. அன்பை கண்டிப்பாக அவங்க காட்ட மாட்டாங்க. தொடர்ச்சியான ஒரு அன்பு உங்கள்கிட்ட இருக்காது. உங்களை எதிரி மாதிரி பார்க்க ஆரம்பிச்சிடுவாங்க. நட்பு நேசத்தில் உங்கள்கிட்ட வரமாட்டாங்க. அதனால் ஃப்ரெண்ட்ஷிப்பாக பேசிக்கிங்க. பிள்ளைங்கள்கிட்ட பரவாயில்ல, உனக்கு என்ன வேணுமோ சொல்லு, உனக்கு தேவையான உன்னுடைய உயர்வு தான் என்னுடைய உயர்வு, உன்னுடைய வாழ்க்கை தான் என்னுடைய வாழ்க்கை, உனக்கு தேவையானதெல்லாம் செய்து கொடுக்குறது தான் எனக்கு வேலை அப்படிங்கிறத புரிய வச்சு அவங்களுக்கு சொன்னீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் சொல்கிறத அவங்க கேட்பாங்க. இப்போ நீங்கள் சொல்கிறத அவங்க கேட்டாச்சுனாங்க அப்படின்னா நீங்களும் அவங்களும் ஒன்று. அப்போ வரக்கூடிய அந்த பிள்ளைகளும் அவங்களுக்கு வரக்கூடிய இணையம் கூட நல்ல இணையாக அமையும். ஆகவே இந்த நல்ல நாளில் நீங்கள் கொண்டாடுவதை நாங்கள் தடுக்கவில்லை. ஜாதி மதம் இல்லாமல் ஒரு சமுதாயம் உருவாக வேண்டும் என்பது நிச்சயம். அதனால் ஆதலால் காதல் செய்வீர் அப்படின்னு சொன்னாங்க. காதல் செய்கிறது யாரும் வேணான்னு சொல்லலை, பட் கட்டுப்பாடோடு செய்யுங்க, கட்டுப்பாடோடு இருங்க, கண்ணியமாக இருங்க, நல்ல கடவுள் பக்தியோடு இருங்க. கடவுள் பக்தி உங்களை காப்பாற்றும். கண்டிப்பாக சாயப்பா உங்களோட இருப்பார், உங்களுடைய ஆசைகளெல்லாம் பூர்த்தி செய்வார். உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் யாரை நினச்சிங்களோ அவங்கள அடையிறதுக்கு சாயப்பா துணை புரிவார். கடைசி வரைக்கும் அவங்களே கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு துணை புரிவார். கடைசி வரைக்கும் கட்டுப்பாடாகவும் கண்ணியமாகவும் உங்களுடைய பெற்றோர்களோட அவங்களுடைய சம்மதத்தோட இந்த திருமணம் கண்டிப்பாக நடக்கும் என்பது நிச்சயம். அதனால் இது சாயப்பா எப்போ உங்களுக்கு துணை இருப்பார். ஆனால் நீங்கள் கடைப்பிடிக்க வேண்டியது எல்லாமே அப்பா அம்மா கிட்ட சொல்லுங்கள் அப்படின்னு தான் நான் சொல்கிறேன். ஆரம்பத்திலே சொல்லுங்கள். சொல்லிட்டீங்கன்னாக்கா உங்களுக்கு பிரச்சனை இருக்காது. சொல்லிவிட்டு அப்புறம் செய்யுங்க. எது செய்தாலும் அவங்களுடைய சந்தோஷத்தோடு, அவங்களுடைய பாதுகாப்போடு, அவங்களுடைய அனுசரணையோடு நீங்கள் செஞ்சீங்கன்னாக்கா சக்ஸஸ் 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 தான். இந்த மாதிரி நிறைய திருமணங்களை நம்ம கோவிலில் நடத்தி வச்சுருக்கோம். டைவர்ஸ் ஆன பிறகு கூட அவங்க 2 பேரும் சேர்ந்து ஒன்றாகி மறுபடியும் இந்த இடத்துல திருமணம் நடந்திருக்குது நம்ம கோவிலில். 2 பேரும் டைவர்ஸ் ஆகிருப்பாங்க, ஆணும் டைவர்ஸ் ஆகிருப்பாங்க, பெண்ணும் டைவர்ஸ் ஆகிருப்பாங்க. அவங்களுக்கு மறுபடியும் நம்ம திருமணம் நடத்தி வச்சுருக்கோம். அவங்களுக்கு இப்போது கன்சீவாக இருக்கிறாங்க. 2 பேருக்குமே 2வது திருமணம், 2 பேருக்குமே குழந்தை இருக்குது. 2 பேருமே அவர் கணவரை இழந்துட்டார், அதாவது ஆக்சிடெண்ட்டில். இந்த பொண்ணும் மனைவியை இந்த பொண்ணும் கணவரை எழுந்துட்டா, அந்த ஆணும் மனைவி எழுந்துட்டாங்க. 2 பேருமே திருமணம் பண்ணியிருக்காங்க. இப்படியெல்லாம் இருக்குது. அதுக்காக நான் இதுவாக சொல்ல வரல, எல்லாருமே இப்படி தான் சொல்லிட்டு நிறைய இந்த மாதிரி வித்தியாசமான ஒரு அனுபவங்கள், வித்தியாசமான திருமணங்கள் நடந்திருக்குது. அதனால் நடந்த திருமணம் நல்ல திருமணமாக நல்ல வாழ்க்கையாக அமையணும் அப்படின்னு சொன்னோம்னா விட்டு கொடுத்து நம்ம வாழ்க்கையை நடத்தணும். அப்படி வாழ்க்கை நடத்தணும்னா சக்ஸஸ் 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 தான். வீட்டில் யார் தோக்குறானோ, மனைவிக்கிட்ட யார் தோக்குறானோ அவன் வெளியில் ஜெயிப்பான். வீட்டில் கணவன்கிட்ட எந்த பெண் தோற்கிறாளோ அவள் வெளியில் ஜெயிப்பான், கண்டிப்பாக ஜெயிப்பான். 2 பேரும் நானா நீயா அப்படின்னு சொல்லிட்டு போட்டி போட்டுவிட்டு சண்டை போட்டோம்னா வெளியில் நம்ம கண்டிப்பாக தோற்றுருவோம், வாழ்க்கையிலும் தோற்றுருவோம். அதனால் சாயப்பா சொன்ன மாதிரி நம்பிக்கை, பொறுமை, இந்த 2 பேர் இருந்தாக்கா வாழ்க்கையிலையும் சரி, வியாபாரத்துலேயும் சரி, நம்ம விளையாட்டுலேயும் சரி, எல்லாத்துலேயும் நம்ம ஜெயிக்க முடியும். சாயப்பா சொன்னதை கடைபிடிப்போம், சாயாமல் வாழ்வோம். நிறைய
வெற்றிகளை அடைவோம். இந்த நாளைக்கு வர இருக்கிற இந்த வேலண்டியர்ஸ் டே, இந்த காதலர்கள் தினம், தேவையில்லை என்பதை நாம் முடிவு செய்துவிட முடியாது. ஒரு மனிதனாக எடுத்து இதை முடிக்கவும் முடியாது, இதை தடுக்கவும் முடியாது, இதை கொண்டாடவும் முடியாது. அதனால ஏதோ நடக்கிறது, நதி மாதிரி நடந்து போட்டோம். அதில் நம்முடைய எண்ணங்களையும் நம்முடைய செயல்பாடுகளையும் நல்ல செயல்பாடுகளாகவும் நல்ல விதமாகவும் அமைத்து கொண்டு நம்முடைய வாழ்க்கையை நல்ல விதமான ஒரு வாழ்க்கையை வாழ்வதற்காக நாம் பிரார்த்தனை செய்வோம். எல்லா பிள்ளைகளும் நல்ல பிள்ளைகள், எல்லா பெற்றோர்களும் நல்ல பெற்றோர்கள். எப்படி பேசுகிறோம், எப்படி பழகுகிறோம், எதை சொல்லுகிறோம், எதை சொல்ல வேண்டுமோ, எப்பொழுது சொல்ல வேண்டுமோ அப்பொழுது சொல்ல வேண்டும். அப்படி சொன்னோமானால் நம்ம நாக்கில் தான் சனின்னு சொல்லுவாங்க. நம்ம நாக்கு தான் நம்மளை செதுக்குது. நம்ம என்ன பேசுகிறோமோ அதுதான் நம்முடைய வாழ்க்கையாக மாறுது. நம்ம என்ன நினைக்கிறோமோ அதுதான் பேசுகிறோம், என்ன பேசுகிறோமோ அதுதான் செய்கிறோம். அதனால் நம்ம நினைக்கிறது நல்லது நினச்சி, பேசுகிறது நல்லது பேசி, செய்கிறது நல்லது செஞ்சால் ஜெயிச்சுக்கிட்டே இருக்கலாம். ஜெயிக்கலாமா? வாங்க ஜெயிக்கலாம். ஜெய் சாய்ராம்.